ஹல்கண்ணா சீக்கிரம் வாங்க. நம்ம ஊருக்குள்ள காளமாடு பசுமாடு ரெண்டும் ஒன்னா வந்து முழு கிராமத்தையே அழிச்சுக்கிட்டு இருக்கு. சரி சரி, நீ பயப்படாத, நான் போய் என்னன்னு பாக்குறேன். ஐயோ ஓடுங்க ஓடுங்க. என் ஊருக்குள்ள வந்து நீங்க ரெண்டு பேரும் எல்லாத்தையும் நாசம் பண்றத நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். மரியாதையா இங்க இருந்து போயிருங்க. இந்த ரெண்டு மாடு ரொம்ப கோபமா இருக்கு போல, என்னையவே அட்டாக் பண்ண வருது. நான் இப்ப என்ன பண்றது? சரி வாங்க அவங்க கிட்ட கேப்போம் என்ன பிரச்சனைன்னு. நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு எங்க கிராமம் மேல இவ்ளோ கோபமா இருக்கீங்க? உங்க கிராம தலைவர் எங்கள் குட்டிய திருடி கொண்டு போய் அவன் வீட்ல வச்சிருக்கான். சரி கவலைப்படாதீங்க, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் போய் உங்க குட்டிய காப்பாத்தி கூட்டிட்டு வர்றேன். ஏய் ஊர் தலைவனே, கன்று குட்டியை என்னோட அனுப்பி விடு. இல்லைனா உன்னை வெத்தல மாதிரி நாளா மடிச்சு வாயில போட்டுக்குவேன். உனக்கு அந்த கன்று குட்டி வேணும்னா இவனோடு சண்டை போடு. உயிரோட இருந்தா கன்று குட்டியை கூட்டிட்டு போ. நான் வென்று கன்றுக்குட்டிய அதோட பெற்றோரிடம் ஒப்படைக்க என் சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி ஒன்னு அந்த யமனே நினைச்சாலும் என் கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது. நான் வந்துட்டேன்ல, இனி நீ பயப்பட வேண்டாம். வா, இப்போ உன் அப்பா அம்மா கிட்ட போகலாம். இனியாவது உங்க குட்டிய பத்திரமா பாத்துக்கோங்க. நாட்டு நடப்பு ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. ரொம்ப நன்றி ஹல்க். இந்த உதவியை எங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டோம்.